வாளால் மகவறிந்து வைரவர்க்கு ஊட்டிய மாமாத்திர குலவீரா பார்போற்றும் பரஞ்சோதி படைத்தலைவா ஆயுள் வேத களையும் அழகில் வட நூல் களையும் தூய படை கலை தொழிலும் துறை நிரம்ப பயின்றவற்றால் பாயும் மத குஞ்சரமும் பறியும் உகைக்கும் பண்பு மேய தொழில் விஞ்சையிலும் மேதனியில் மேலான பரஞ்சோதி உள்ளம் நிறைவு பெற கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்றவற்றால் தெல்லி ஆராய்ந்து தெளிந்த பொருள் சிவன் கழலில் செறிவு என்றே கொள்ளும் உணர்வினில் முன்னே கூற்றுதைத்த கழற்கண்பு பள்ள மடையா என்றும் பயின்று வரும் பண்புடைய பரஞ்சோதி ஈசன் அடியார்க்கு என்றும் இயல்பான பணி செய்தே ஆசில் புகழ் மன்னவன் பால் அணுக்கராய் அவர்க்காக பூசல் முனைக்களிர் உகைத்து போர் வென்றாய் பொறுமரசர் தேசங்கள் பல கொண்டாய் வடபுலத்து வாதாபி தொல்நகரம் துகளாக துளை நெடுங்கை வரை உகைத்தும் பல்மணியும் நிதி குவையும் பகட்டினமும் பறித்தொகையும் இன்ன எண்ணில கவர்ந்தாய் இயலரசன் முன் கொணர்ந்தாய் களிற்றுரிவை ஆண்மையினை அதிசயத்து மன்னன் புகழ்ந்துரைத்தான் அமைச்சர்கள் உரைப்பார்கள் மதியணிந்தார் அடியார்க்கு திருத்தொண்டு உடமையினார் இவர்க்கு நிகராக இவ்வுலகில் யாருமில்லை என எடுத்துரைத்தார் மன்னன் அது கேட்டான் ஆனந்தம் கொண்டு தம் பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பர் பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என அச்சமுற்றான் பரஞ்சோதியாரை நரசிம்ம பல்லவனும் இது பொறுக்க வேண்டுமென்ன இறைஞ்சி நின்றான் அறம்புரி செங்கோளரசன் அஞ்சலி செய்து உரைக்கின்றான் நிறைந்த நிதி குவைகளும் நீடு செல்வங்களும் சர்வ மானியங்களும் கொடுத்து அரண் பணியும் அடியார் பணியும் செய்கவென்று விடுத்தான் மன்னவனை விடை கொண்டு தம்பதியில் வந்தடைந்து பண்ணு புகழ் பரஞ்சோதியார் தாமும் பணிமதி வாழ் சென்னியரை கணபதீச்சரத்து இறைஞ்சி திருத்தொண்டு வழுவா வண்ணம் முறை அன்பில் செய்து வருவாரானார் வேத காரணர் அடியார்க்கு வேண்டிய மெய்ப்பணி செய்ய குற்றமில் குடி பிறந்த திருவெண்காட்டு நங்கை என்னும் காதல் மனை கிழத்தியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை நீதிமனை அறம் புரியும் இல்லறத்தில் இணைவித்தார் இணையிலா சிவபெருமான் தேன் பொருந்திய திருமுடியார் சிவன் அடியாரை நாள்தோறும் முறைமையினில் திரு அமுது முன்வூட்டி பின் முன்னும் நிறைவுடைய பெருவிருப்பம் நியதியாக கை கொண்டு துறை வழுவா வகை ஒழுகி தூய தொழில்
தலை நின்றார். தூய திரு அமுது கனி கண்ணல் அறுசுவை கறி நெய்பாய தயிர் பாலினிய பண்ணியம் உன்னீரமுதும் மேயபடியால் அமுது செய்விக்க இசைந்தடியார் மாயிரு ஞாலம் போற்ற வரும் இவர் பால் மனம் மகிழ்ந்தார். தூய அடிசில் நெய் கண்ணல் சுவையின் கரிகள் அவை அமைத்து மேய அடியார் தமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்தே ஆய பொருளும் அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும் இன்ன பணி செய்து இன்புற்றார். குளிர் நிலவு பாம்பினுடன் செஞ்சடை மேல் நெருங்கும்படி வைத்த சிவபெருமான் அடியார்க்கு விருப்பமிக அமுது செய்வித்து வழிபாட்டு வகையினாலே அவரிடம் தம்மை மிகவும் சிறியவராய் வைத்து அடைந்து ஒழுகி வந்த காரணத்தால் சிறு தொண்டர் என்ற பெரும் பெயர் பெற்றார் இவ்வுலகத்திலே. திருஞான சம்பந்தரும் புகழ்ந்தார் தன் பதிகத்திலே. அரண் பூசையும் அடியார் பூசையும் நிறைத்தவம் என்றே செய்து வந்தார். செயற்கரிய செய்யும் பெரியார் சிறு தொண்டர் சிறு தொண்டர். நீராரும் சடைமுடியார் அருளினால் நிறைத்தவத்து பேராளர் அவர் தமக்கு பெருகு திரு மணையறத்தின் பேராகி விளங்கும் திரு வெண்காட்டு நங்கையால் சீராள தேவரெனும் திருமைந்தர் அவதரித்தார். சீராள தேவராலே சிவபெருமானுடை உலகம் பெற்ற சிறு தொண்டர். சீராளர் வாழ்க சிறு தொண்டர் வாழ்க திருவெண்காட்டு நங்கை வாழ்க சந்தானத்து தாதி வாழ்க திருச்செங்காட்டம் குடிநகர் வாழ்க கணபதீஸ்வரம் கோயில் வாழ்க பெருமான் அண்ணாமலை வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சைவ நெறி விளங்கி வாழ்க உலகெல்லாம் சிவபுரம் ஆக வாழ்க 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 தமிழ்ச்சைவ நன்னெறி விளங்கி உலகம் வாழ்கவே. திருச்சிற்றம்பலம். அன்புடன் அடிநாயேர் சிவசதாசிவ பொழிலரசு. திருச்சிற்றம்பலம்.